இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை உதைத்து வைத்திருக்கும். தோல்வியை ரசிக்க ஆசைப்படுங்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்குள் கற்றுக் கொடுக்கும் பாடம். நீங்கள் 1000 வெற்றிகளை பெற்றதற்கு சமம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் கிடைத்தாலும் பயனே இல்லை. தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறேதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்வைக்கு எல்லாமே மனித ஜாதிதான். பழகிப்பார், பாதிக்கு மேல் மிருக ஜாதிதான். உன்னை தேடி வரும் துன்பத்திடம் சிரித்துக்கொண்டே கேட்டேன், யாருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது? நிம்மதி என்று நிழல் உம்மை தொடரும், நேர்மை என்று வெளிச்சம் உள்ளவரை. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்தாலும் 3 கடன்களை மட்டும் அவன் தீர்க்கவே முடியாது. 1 பெற்ற கடன், 2 வளர்த்த கடன், 3 நன்றி கடன். போராடு மனிதா, போராடாத கற்கள் சிலையாவது இல்லை. மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவது இல்லை. மனதோடு போராடாத மனிதன் மகானானது இல்லை. போராடும் மனித தோல்விகள் தோற்று போகும் வரை. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, எதுவும் கடந்து போகும். படிக்க தெரியாத ஆணிடம் கிடைக்கக்கூடாத புத்தகம் பெண். மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆயுள் குறைவு. மனிதன் பெரும்பாலான உடல் பிரச்சனைகளுக்கு மன அழுத்தமே காரணமாக இருக்கிறது. மனம் செயல் விழிப்புடன் இருந்தால் உங்கள் உடலும் மனதிலும் இளமையாகவும் அழகும் பொங்கும். விக்கல் வந்தால் தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ குழம்பிய மனதிற்கு அமைதியும் அவ்வளவு முக்கியம். நாம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரியும் மற்றவர் மனதில் நாம் எங்கு இருக்கின்றோம் என்று. எல்லாம் நம்பிக்கையே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான். நேர்மையான எண்ணங்கள் கொண்ட மனம் ஆரோக்கியமாக இருந்திடும். சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள். காரணம், எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்துவிடும். கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது பார்ப்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் பார்த்து கொள்வது. ஆடம்பரத்திற்காக வாங்குகிற தங்கம் 1000 ரூபாய்களை விளைத்தாலும் உயர்ந்தாலும் அதை சிரித்துக்கொண்டே வாங்குகிறார்கள் மக்கள். ஆரோக்கியத்திற்காக வாங்குகிற காய்கறிகள் 5-10 விலை உயர்ந்தால் முகம் சுளிப்பது ஏனோ? எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியம் தன்னம்பிக்கையும் தானாக வரும். இருப்பவன் இல்லாதவனை போல் நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவனை போல் நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிடுகிறது. பாலா போன மனித வாழ்க்கை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதில்தான் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதனின் மிகப்பெரிய 2 ஆயுதங்கள். 1 மௌனம், நமக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். 2 புன்னகை, அதையும் மீறி பிரச்சனைகள் வந்துவிட்டால் புன்னகையால் வென்று விடலாம். நமக்கு பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களை கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக் கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிற்கு கேடு விளைவிக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறு ஏதும் இல்லை. கண்டு காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேட விடாதே. பெரிய நெருக்கடிகளுக்கிடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான். ஆனால் நம் மனம் தளரக்கூடாது. நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள். பாவச் செயல்கள் முடிவில் துயரத்தையே தரும். நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும். அனுபவம் ஒரு நம்பகமான விளக்கு, அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம். முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவார். வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும்.
நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம், தவறான வழியில் தேடுவது அதைவிடவும் குற்றம். பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள். எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது. இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை. பயம், அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி, மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறைநம்பிக்கையும் அவசியம். ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள், வளமையை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள், ஓடுவதற்கு தானாகவே கற்றுக்கொள்ளுவான். நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும். மனம் உங்களை வேலை வாங்கிவிடும். வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும். முதுமை என்பது உணர்வை பொறுத்தது, வயதை பொறுத்தது அல்ல. செயல் திறமை மட்டுமே ஒருவரை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. பழிவாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் மிகச்சிறந்தது. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவரே உங்கள் வாழ்க்கையின் ஏணிப்படி என உணருங்கள். முயற்சியை ஒருவன் நிறுத்திவிட்டால் அதே வினாடி அவனது சக்தி அவன் கைவிட்டு நழுவிவிடும். வளமுடன் வாழும்போது நண்பர்கள் உன்னை அறிவார், வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய். சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும், சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது. நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல, செயல்களால் தான். அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி. இன்னல்கள் எதிர்ப்படும் போது வெற்றியை பெற்றுத் தருவது நமது உழைப்பே. இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டு செல்லுங்கள். எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோசக்தி. மனோதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தின் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாவான். வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக நிற்பது. செல்வந்தனாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம், அதை நீக்குதல் தெய்வ குணம். மின்வெளி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது, மனிதன் செயல்புறும் போதுதான் உயர்வடைகின்றான். அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது துணிவு. துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக் கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். புகழை நோக்கி ஓடாதீர்கள், புகழை நீக்கியும் ஓடாதீர்கள். நிதானத்தை கடைப்பிடி, அதுவே வெற்றியின் முதற்படி. சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள், தோல்வியை தவிர்த்து விடலாம். தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார். ஆரோக்கியம், மன அமைதி, போதுமான அளவு திறமை, இந்த மூன்றையும் பொறுத்தே முழு மகிழ்ச்சி அமையும். உண்மையை நேசி, ஆனால் விலையை மன்னித்து விடு. மனநிறைவே தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள். தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குவதின் ஆரம்பம். மன்னித்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குதலின் முடிவு. மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும். கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது. எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான். பொறுமையை கசக்கும், ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும். எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன. சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல். எந்த வேலையும் இழிவு இல்லை, சோம்பல்தான் இழிவு. உண்மை மகிமை பொருந்தியது, அது நிலைத்து நிற்கும். கெட்ட விஷயங்கள் காற்றைப் போல அதிவிரைவில் பரவும், நல்ல விஷயங்கள் தாமதிக்கும். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்கக்கூடாது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் தான். பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாத தேவை தன்னம்பிக்கை. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதன் பொருட்டு
மட்டும் உண்மையை துறக்கக்கூடாது. துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர். கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேன்மேலும் வீணாக்காதீர்கள். மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும். பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் அறிவாளி. எழுதப்படும் சொல்லை விட பேசப்படும் சொல்லே வலிமை வாய்ந்தது. எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவதே நல்லது. அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களுடையது. உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் போதுதான் ஒளி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு. நம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடத்தவே நம் மனம் வழிகாட்டும். அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்கி கொள்வதற்காக. உன் கோபத்திற்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய். காரணம், உன் கோபமே அது செய்துவிடும். வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நாம் அதை செய்துவிடுவோம் என்று தொடர்ந்து பயப்படுவதுதான். நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அதை ஒரு இலக்குடன் இணைக்கவும், மக்கள் அல்லது பொருட்களுடன் அல்ல. உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை வாழ்க்கை உங்கள் மீது திணிக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். 1000 மைல் பயணம் முதல் அடியில் தொடங்குகிறது. அடுத்தவர்களுடன் உங்களை ஒப்பிடாமல் அல்லது போட்டியிடாமல் எளிமையாக இருப்பதில் நீங்கள் திருப்தி அடைந்தால் அனைவரும் மதிப்பார்கள். நேரம் என்பது உருவாக்கப்பட்ட ஒன்று. எனக்கு நேரமில்லை என்று கூறுவது எனக்கு விருப்பமில்லை என்று கூறுவதற்கு சமம். நீங்கள் மனசோர்வடைந்திருந்தால் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள். கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தில் வாழ்கிறீர்கள். நிம்மதியாக இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்தது. நீங்கள் அதை நேர்மையான எண்ணங்களால் நிரப்பினால் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். மகிழ்ச்சி என்பது உங்களிடம் உள்ளதையோ அல்லது நீங்கள் யார் என்பதையோ சார்ந்தது இல்லை. இது நீங்கள் நினைப்பது மட்டுமே சார்ந்துள்ளது. உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க வேண்டாம். உங்கள் முகத்தை எப்போதும் சூரிய ஒளியை நோக்கி வைத்திருங்கள். நிழல்கள் உங்கள் பின்னால் விழும். வெற்றி இறுதியானது அல்ல, தோல்வி மரணமும் அல்ல. தொடரும் துணிவுதான் முக்கியம். எனக்காக திறக்காத அந்த பழைய கதவை நான் தொடர்ந்து தட்டப் போவது இல்லை. என் சொந்த கதவை உருவாக்கி அதன் வழியாக நடக்கப் போகிறேன். வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவது. மகிழ்ச்சி என்பது நீங்கள் பெறுவதை விரும்புவது. வாழ்க்கை என்பது சைக்கிள் ஓட்டுவது போன்றது. உங்களை சமநிலை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். கடந்த காலத்தில் வாழாதே. எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே. தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து. உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் உருவாக்கக்கூடியவற்றிற்கு உங்கள் ஆற்றலை மாற்றவும். உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நேசிக்கவும் முன்னேறவும் மற்றும் பறக்க விரும்பினால் உங்களை நீங்கள் எடைப்படுவதை விட்டுவிட வேண்டும். உங்கள் வசதியான மண்டலத்தை விட்டு வெளியேற பிறகுதான் நீங்கள் மாறவும் வளரவும் மாற்றவும் தொடங்குவீர்கள். மற்றவர்களின் நடத்தையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். தொடருங்கள். உங்கள் கடுமையான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்காக வழிவகுக்கும். கடின சூழ்நிலைகள் இறுதியில் வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன. உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள். உங்கள் உள்குரலை கேளுங்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். வாழ்க்கையின் புயல்கள் மக்களை வலிமையாக்குகின்றன. உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு. எல்லா நிலைமைகளிலும் நிதானமாய் அமைதியாயிரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல் இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு. அதனால் நீ அமைதியாய் இருப்பதே நல்லது. அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சியில் இருப்பவரை காப்பாற்றுவது கடினமான காரியம்.
காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். நிதானமாக காத்திரு. எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எண்ணிய அனைத்தும் ஈடேறும். எவர் என்ன கூறினாலும் சரி, என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாது இருப்பாயேன், அதுவே உயர்நிலை அடையும் மார்க்கமாகும். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறக்கூடும். நம்மை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் விகியுகத்தை உடைத்தெறிய உதவும் மகத்தான சக்தி நம் மன உறுதியே. வாழ்க்கையை கொண்டாடுங்கள், ஆனால் கவனம் சிதறாமல் விழிப்புடன் இருங்கள். உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் பொம்மை அல்ல. உன்னை உனக்கு பிடித்தால் போதும். நீ எப்போதும் நீயாக வாழ பழகிக்கொள். மற்றவர்களுக்கு உன்னை பிடித்தாலும் பிடிக்காமல் போனாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீ மட்டும்தான். உன்ன உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத, யாராலும் விரும்பப்படாத, யாராலும் கவனிக்கப்படாத, எல்லோராலும் மறைக்கப்பட்ட ஒருவராக இருப்பது மிகப்பெரிய வறுமை. தேவையில்லாமல் பேசாதே என்று சொல்பவர்களுக்கு எங்கே புரிய போகிறது? அவர்கள் தேவை என்பதால் தான் நாம் இவ்வளவு பேசுகிறோம் என்று. கோபம் வரும்போது தலை குனிந்து கொள்பவன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கின்றான். கோபம் வரும்போது நிமிர்ந்து நடப்பவன் வாழ்க்கையில் தலை குனிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றான். உங்களை ஒருவர் அவமானப்படுத்தினால், கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து விடுங்கள். நீங்கள் எதற்காக அமைதியாக இருந்தீர்கள் என்று எதிர்காலம் பதில் சொல்லும் அவர்களுக்கு. நீ கர்வம் கொண்டால் கடவுளை இழந்து விடுவாய். பொறாமை கொண்டால் நண்பனை இழந்து விடுவாய். கோபம் கொண்டால் உன்னையே நீ இழந்து விடுவாய். அவர்களால் பேச மட்டும்தான் முடியும். உன் நிழலை கூட அவர்களால் தொட முடியாது. கோபத்திலும் முகத்தை திருப்பிக் கொள்ளும் உறவுகள் தான் சமாதானத்திற்காக ஏங்கும் குழந்தையாக விடுகின்றன. மனதிற்கு பிடித்த ஒரு சிலரிடம் மட்டும் யதார்த்தம் இதுதான் என்று ஏற்றுக்கொள்வது அத்தனை சாதாரணமானது அல்ல. பல ரணங்களை தாங்கி கடந்த பிறகுதான் யதார்த்தம் என்பதை உணர்ந்து கொள்கிறது. கடைசி வரை சிலர் அதையும் உணர்வது இல்லை. நீங்கள் ஒருவருடைய எண்ணங்களை நன்றாக புரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். நீங்கள் ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய செயல்களை கவனியுங்கள். நம் வாழ்க்கை மிகச் சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும், கோபத்தை கஞ்சத்தனமாகவும், மன்னிப்பை விரைவாகவும் வெளிப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். வாழ்வில் எது நடந்தால் என்ன, நல்லதை மட்டும் செய்யுங்கள். நல்லவர்களாக வாழ்வதை விட சிறப்பு வேறெதுவும் இல்லை. எந்த தவறும் செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது சில புரிதலற்ற உறவுகளால். விரும்பிய உறவு கிடைக்கவில்லை என்பதை விட கிடைத்த உறவு விலகிச் செல்லும் போதுதான் ஏற்படும் வலி அதிகம். நம்முடைய தேவையற்ற கோபத்தினால் பல உறவுகளை தொலைத்து விடுகின்றோம். நம் கோபத்தை நிதானமாக கையாள தெரிந்தால் பல உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில் நாம் தேடி சென்று பேசி பழகிய பல உறவுகள் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒரு கடினமான சூழ்நிலை உன்னோடு இருக்கும் ஒரு போலியான நண்பனை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது யாருடைய முட்டாள்தனம் என்பதை நீங்களே உணருங்கள். மனதிற்குள் கேள்விகளும் பலகள் இருந்தும் வாதங்கள் விவாதங்கள் ஆகிவிடுமோ என்ற பயத்தினால் மௌனமே நீடிக்கிறது சில உறவுகளோடு. பணக்காரன் வீட்டு படியை மிதித்து விடாதே, அங்கு அவமானம் காத்திருக்கும். அழகான உருவத்தை பார்த்து ஏங்காதே, அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்கும். வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உன்னை நோக்கி வருவது எதுவோ அது உன் மனதை நிறைய வைக்கும் என்று ஏற்றுக்கொள். அடுத்தவனை பற்றியே நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய பகைமை குணம் ஒருபோதும் தனியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் கிடைக்கும் உறவுகளை பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கவனக்குறைவால் அதை நழுவ விட்டு விட்டால் நீங்கள் திரும்ப தேடும் போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போகலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள ஆயிரம் விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்கிற நிலையில் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை
நமக்கான பாடத்தை நன்றாக கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடும். நாக்கின் குணத்தை கண்களுக்கு கொடுத்திருந்தால் கசப்பான அன்பை கண்டவுடன் விலகிச் செல்ல எளிதாக இருந்திருக்கும். மனதில் பட்டதை எல்லாம் உங்கள் உறவுகளிடம் அப்படியே பேசாதீர்கள். உங்கள் முன்னாடி போலியாக சிரித்துவிட்டு எப்போது நீங்கள் கீழே விழுவீர்கள் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் அவர்கள். உன் பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. அவர்களால் பேச மட்டும்தான் முடியும். வாழ்க்கையில் சில இடங்களில் 1000 உண்மைகளை சொன்னாலும் அதை ஒவ்வொருவரும் நம்புவது இல்லை. ஒரே ஒரு பொய்யை சொன்னால் உடனடியாக இந்த உலகமே நம்புகிறது. உண்மையை நேசி, ஆனால் மற்றவர்களின் பிழையை மன்னிக்கும் குணத்தையும் வளர்த்துக்கொள். எத்தனை துன்பங்களை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்தாலும் அதை உங்களின் தூய அன்பால் வெல்வதற்கான முயற்சியை முதலில் எடுக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்களின் கோபத்தை விட உங்களின் அன்பால் மிகப்பெரிய எதிரிகளையும் எளிதில் வீழ்த்திவிட முடியும் என்பதை நம்புங்கள். நாம் வசிக்கும் வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமில்லை, அதில் அன்பு நிறைந்த இதயங்கள் எத்தனை என்பதுதான் முக்கியம். நீங்கள் கண்ணெதிரே காணும் ஒவ்வொருவரையும் நம்புவது அபாயகரமானது. அதை காட்டிலும் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது மிகவும் அபாயகரமானது. வீணான சொற்களை உதிர்ப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். பயனில்லாத வார்த்தைகளை பேசுபவர்கள் வாசனை இல்லாத மலருக்கு சமம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான், ஒருவன் என்னை அடித்தான், ஒருவன் என்னை வெற்றி கொண்டான், ஒருவன் என் பொருட்களை கவர்ந்து சென்றான் என்று அடுத்தவனை பற்றியே நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய பகைமை குணம் ஒருபோதும் தனியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடமே உங்களின் குறைகளையும் தவறுகளையும் சொல்வது உங்களின் தரத்தை குறைப்பதற்காக அல்ல, மற்றவர்களிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக. மனதில் மறைத்து வைத்திருக்கும் நியாயமான கேள்விகளை எல்லாம் மறைக்காமல் கேட்டுவிட்டால் ஆறுதலுக்கு ஒரே ஒரு உறவு கூட உங்களுடன் நிலைக்காது. உங்கள் நண்பர்களை பற்றி மற்றவரிடம் பேசுவதாக இருந்தால் அவர்களின் நல்லவைகளை மட்டும் பேசுங்கள். பகைவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒன்றுமே பேசாதீர்கள். நீ அடுத்தவனுக்காக குழி தோண்டும் போது உன் பின்னால் நின்று கொண்டு இறைவன் உன்னை அளவெடுத்துக் கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் நீ சொல்கின்ற ஒவ்வொரு பொய்யும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைக்கும். அப்போதுதான் உனக்கு புரிய வரும், நீ சொல்லிய பொய் ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல, உன்னை நீயே என்று. பல காயங்களுக்கு கண்ணீர் தான் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவுதான் நல்ல மருந்து. ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதியும் தனிமையும் தான். பொறுமையாக நடந்து செல்வதில் தவறு இல்லை. நீங்கள் நடப்பதை நிறுத்தாமல் இருக்கும் வரை ஒரு நாளில் உதிர்ந்து போகும் பூக்கூட சிரிக்கிறது மனிதா. ஒரு யுகம் வாழும் உன்னால் சிரிக்க முடியாதா? நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைய தினத்துக்காக வாழ், நாளைய தினத்தை நம்பு. உன்னை தவிர யாரும் உன்னை தடுக்கவும் முடியாது, செதுக்கவும் முடியாது. ஒரு நாளில் இருக்கும் எத்தனையோ உயிர்கள் உண்டு இந்த பூமியில். ஒரு யுகம் வாழ உனக்குதான் வாய்ப்பு உள்ளது. உன் கையில் வாழ்ந்துவிடு. இன்னொரு பிறவி என்பது கேள்விக்குறிதான். மகிழ்ச்சியான நினைவுகளால் மட்டுமே உன்னை உயிருடன் வைத்திருக்க முடியும். ஆனால் துன்பங்களால் மட்டுமே உனக்கு வாழ கற்றுக் கொடுக்க முடியும். விதியை மாற்ற முயல்வதை விட உன் மதியால் உன் வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடலாம். தோல்விகளை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையிலும் எப்போதும் எல்லாம் மாறும் என்ற ஆவலுடன் தான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறது நம் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் பறந்து போகும். உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்று மறந்து விடாதே. வாழ்க்கையில் சந்தோஷமாயிருக்க சிறு தருணம் கிடைத்தால் கூட தவற விடாதீர்கள். அந்த காலங்கள் திரும்ப வரப்போவது இல்லை. வாழ்க்கை யதார்த்தம். சிறு தலைவலியை கூட 1000 பேர் விசாரிப்பான். பணம் நிறைய இருந்தால், பணம் இல்லை என்றால், செத்து கிடந்தால் கூட ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டான். உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வேர்வை மண்ணை தொட வேண்டும். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். முடியும் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். முடியாது என்ற வார்த்தை தானாகவே சென்றுவிடும். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உறங்கி கிடந்தால்
சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது. உன்னை இறக்கி பேசுகிறவனை நீ ஏறி போய்தான் அடிக்க வேண்டும். முன்னேறி உடனடியாக வெற்றி பெறுவேன் என்று நம்ப வேண்டாம். ஆனால் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்று நம்புங்கள். அதிர்ஷ்டம் கதவை தட்ட வேண்டும் என்றால் நீ முதலில் கதவை உருவாக்க வேண்டும். உன் வெற்றியை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை என்பதை உணரும் நொடியில் உன் வெற்றி உறுதியாகிறது. மாபெரும் வெற்றியாளர்கள் யாரும் தோல்வியை சந்திக்காதவர்கள் இல்லை. ஒன்று செய்து முடிக்காதவரை முடியாத காரியமாகவே தோன்றும். வாழ்க்கை என்பது 10% உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது, 90% அதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. சிந்தித்துக் கொண்டே இருக்காமல் செயலில் ஈடுபடுங்கள். ஆனால் சிந்திக்காமல் எதிலும் ஈடுபடாதீர்கள். நீங்கள் செயலை தொடங்கவில்லை என்றால் வெற்றி பெற மாட்டீர்கள். உன்னை தாழ்த்துவோர் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துவோர் முன்பு பணிந்து நில். உன் வழியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். மற்றவர்கள் வழியை உணர்ந்தால் மனிதனாக வாழ்கிறாய் என்று அர்த்தம். நம் கஷ்ட காலங்களில் உடன் இருப்பவர்கள் மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக வாழும் போது உடன் இருக்க தகுதியானவர்கள். வாழ்க்கை அழகாக மாறுவது அழகிய தோற்றமுடையவர்களால் அல்ல, அழகிய குணமுடையவர்களால். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கே அழைத்துச் செல்லும். அன்பு வைத்திருப்பவர்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். இருப்பவன் இல்லாதவரை போல் நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவனை போல் நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது. பாழாய் போன மனித வாழ்க்கை. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவது சிறப்பான பதிலடி. நன்றாக பேசுகிறார்கள், எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என நினைக்காதே. தேனின் கொடுக்கில் மட்டுமல்ல, தேனின் கொடுக்கிலும் விஷம்தான் உள்ளது. 1000 மைல்களை கடக்க வேண்டும் என்ற உன் கனவும் ஒரு சிறு முதல் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. உனக்கு வழி கிடைக்கவில்லை என்றால் உனக்கான வழியை நீயே உருவாக்கு. நீங்கள் இருக்கும் இடத்தில் தொடங்குங்கள். உங்களிடம் இருப்பதை பயன்படுத்துங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். உங்கள் இலக்குகளை அடைவதன் மூலம் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, என்னவாக மாறுகிறீர்கள் என்பதே முக்கியம். ஒரு திறமையான மனிதன் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையால் தூண்டப்படுகின்றான். மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லை. மண்ணில் வாழத்தான் பணம் வேண்டும். மற்றவர் மனதில் வாழ நல்ல குணம் இருந்தாலே போதும். நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. உன்னை தூசி என்று அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என நினைத்தோம் என்று தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம். ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். 4 விஷயங்களை உடைத்து விடாதே. அன்பு, நட்பு, நம்பிக்கை, இதயம். இது எதில் உடைத்தாலும் சத்தம் கேட்காது, வலி அதிகம். கனவுகளை நினைவாக்க வேண்டும் என்றால் கனவுகளில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும். நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். சிங்கம் நான் தான் ராஜா என்பதை எல்லோரிடமும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பது இல்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் யார் ராஜா என்று. எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதில் முக்கியம் இல்லை. எங்கு செல்ல போகிறோம், எங்கு சென்று சேர்கிறோம் என்பதே முக்கியம். மூச்சும் பயிற்சியும் ஒன்றுதான், இரண்டும் தான் நீ வாழ்கிறாய் என்பதை உணர்த்தும். உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து கிடப்பார்கள். உன்னை நீயே யாருடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு இது என்பதை நீயே உணராத போது மற்றவர்கள் அறிவது என்பது சாத்தியமில்லை. எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்து செல். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவது இல்லை. முதல் முயற்சி தோல்வியானால் என்ன, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்று விடலாம். பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று இல்லை, தவிர்த்து விட்டு செல்லலாம். எறும்பை போல மற்றவர்களின் தவறுகளில் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து பாடம் கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதாது. கடந்த காலத்தில் நடந்தவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே. நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் இருக்கிறது.
தன்னுடைய உயர்வான லட்சியங்களை அடைய விரும்புவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னையே அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே. தன் வாழ்வில் இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கெட்ட வகை சொல், இவற்றை விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்று அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டு இருப்பவன் எந்த சாதனைகளையும் செய்வது இல்லை. ஒருவனுடைய நடத்தை தான் அவனுடைய நண்பர்களையும் விரோதிகளையும் உருவாக்குகிறது. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி துரத்தி கொண்டேதான் இருக்கும். கற்றவனின் பலம் அவன் கற்ற கல்வியை பொறுத்தது. வீரனின் பலம் அவன் படையை பொறுத்தது. வியாபாரியின் பலம் அவனின் பொருள் வளத்தை பொறுத்தது. அதுபோல உழைப்பாளியின் பலம் அவனின் உழைப்பை பொறுத்து உள்ளது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால் ஒருபோதும் காரியங்களை செய்ய முடியாது. கொஞ்சம் வளைந்து கொடுத்து வாழ பழகி கொள்ளுங்கள். வளைந்து கொடுக்காத மரங்கள் தான் சூறைக்காற்றில் வேரோட பிடுங்கி எறியப்படுகிறது. வளைந்து கொடுக்கும் நாணல் புயலுக்கு பின் நிமிர்ந்து நிற்கிறது. கோவப்படுபவர்களை விட அமைதியாக இருப்பவனே ஆபத்தான எதிரி என்பதை அறிந்தவனே புத்திசாலி. யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அது உங்களின் நன்மதிப்பை கெடுத்துவிடும். உங்களிடம் இருக்கும் ஒன்றை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் அதை நீங்கள் இழக்க நேரிடும். நன்றாக யோசித்தால் ஒரு உண்மை நமக்கு விளங்கும். நம்முடைய பயம்தான் பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்வில் உங்களை பொறுத்தது. அதை வேற யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அறிவில்லா செய்யும் செயல். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கிறது. பெரும்பாலானோர் ஒரு பொய்யை உண்மை என்று நம்பினாலும் அது பொய்தான். உண்மையின்படி வாழ நிறைய துணிவு வேண்டும். உன்னை உதாசீனம் செய்தவர்கள் நீ இன்றி வாழவே முடியாது என்ற நிலைக்கு வரும் வரை உன் லட்சியத்தில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இரு. சிலர் உங்களை ஒதுக்கிவிட்டார்களே என கவலை கொள்ளாதீர்கள். உங்களை பற்றி கொள்ள சில அன்பான உயிர்கள் காத்து கிடக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். அளவோடு இருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் அதிகம். உன் எல்லை அறிந்து செயல்பட்டால் உனக்கான மன அமைதி கிடைக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய சிறந்த செயல்களால் மட்டுமே பெரிய மனிதனாகிறான். அவன் அமரும் பதவியல் அல்ல. காகம் பெரிய மலையின் மேல் போய் அமர்ந்தாலும் அது கருடன் ஆகாது. மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது. நேரான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் பரிசு, நோயற்றவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோலவே முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. சரியானது எது என தெரிந்த பிறகும் கூட அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். துன்பமும் தோல்விகளும் நீ விரும்பாமலேயே உன்னை தேடி வந்ததைப் போல நீ விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே தீரும். நம்பிக்கையுடன் நடைபோடு. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்துதான் கடக்க வேண்டும். அப்போதுதான் தான் நம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும். வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன, நகர்ந்து கொண்டே இரு. நல்லதோ கெட்டதோ நடப்பது நமக்குதான். பிறரின் பார்வை உங்கள் திறமையை கண்டு கொள்ளவில்லை என்று எண்ணாதீர்கள். நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் தேவை எறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். நண்பன் என்னும் போர்வையில் இருக்கும் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்று விடுவோமோ என்று அஞ்சி அந்த காரியத்தை விட்டு விடாதே. நேர்மையாக உழைப்பவன் நிச்சயமாக வெற்றி அடைவான். மௌனமாக பேசுபவர்களுக்கு என்றும் விரோதிகள் இல்லை. சந்தேகத்துடன் தொடங்கப்படும் காரியங்கள் நிச்சயம் சங்கடத்தில் தான் முடியும். கடின உழைப்பு உள்ளவன் ஏழ்மை தீண்டாது. கடவுளை ஒருபோதும் மறவாதவனை தீவினை தீண்டாவது. அமைதியாக மனம் உடையவனை சச்சரவுகள் தீண்டாது. எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவனை பயம் தீண்டாது. இந்த உலகில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை. வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் இல்லை. அறிவு உள்ளவனுக்கு சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும். சந்தேகம் ஆராய்ச்சியை தூண்டும். ஆராய்ச்சி புதிய புதிய அறிவை தந்து கொண்டே இருக்கும்.
கிடைத்த புதிய அறிவு மீண்டும் சந்தேகத்தை தூண்டி மேலும் ஆராய வைக்கும். எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்களும் உண்டு, நண்பர்களும் உண்டு. பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது. அவனைத்தான் உலகம் அறிவாளி, பண்டிதன் என்று போற்றுகிறது. எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ, அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். யார் எப்படியோ அப்படியே அவர்களிடம் இரு. இதை மீறி நடந்தால் நீ ஏமாளியாவாய். உன்னை சுற்றி நிகழும் எல்லாவற்றையும் நீ கவனி, ஆனால் எல்லாவற்றிற்கும் எதிர்வினையாற்றாதே. முதலில் பலம் பொருந்தியவனாயிரு, பிறகு நல்லவனாய் இருந்து கொள்ளலாம். பலம் இல்லாத நல்லவர்களால் நீண்ட நாட்களுக்கு நல்லதை செய்ய முடியாது. கண் கலங்கவும் கவலைப்படவும் உனக்கு நேரம் இல்லை. அசைக்க முடியாத லட்சிய வெறியோடு உன் பாதையில் பயணி, உனக்கு எல்லாம் கைகூடும். அன்பாக பேசுகின்றார்களே என்று நினைக்காதே, சிலரின் அன்பு போலியானது. கோபப்படுகின்றார்களே என்று நினைக்காதே, சிலரின் கோபம் உன் நலனுக்கானது. சிரித்து பேசுகின்ற அனைவரும் நல்லவர்களும் இல்லை, முறைத்து பேசும் அனைவரும் கெட்டவர்களும் இல்லை என்ற புரிதல் உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போது உனக்கு உண்மை புலப்படும். உங்கள் நேரத்தை உறிஞ்சும் சில அட்டை பூச்சிகளிடம் இருந்து தள்ளி இருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். அதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. எல்லோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. கண்ணாடியை போல இரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். அது உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும், உனது பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும். நல்ல அனுபவம் கிடைத்தால் பரவசப்பட வேண்டும், மோசமான அனுபவம் கிடைத்தால் பக்குவப்பட வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. உளியோடு போராடாத கற்கள் சிலையாவது இல்லை, மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவது இல்லை, மனதோடு போராடாத மனிதன் மகன் ஆனது இல்லை. போராடு மனிதா, தோல்விகள் தோற்று போகும் வரை. ஆயுதங்கள் ஆபத்தானவை அல்ல, மனிதனில் இருக்கும் கோபமே ஆபத்தானது. உன்னை ஏராளமாக பார்த்தவர்கள், நினைத்தவர்கள், பேசியவர்கள் முன்பு நீ வணங்கும் தெய்வம் உன்னை உயர்த்தி வைக்கும். கலங்காதே, நடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு பக்கத்தின் சின்ன கதை மட்டுமே. பக்கத்தை மட்டும் திருப்பி புத்தகத்தை மூடாதே. குடும்பத்திற்காக தன் தகுதியை மீறி உழைக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் பெண்ணும் ஒரு பொறுப்பற்ற ஆண் இருக்கின்றான். உட்கார்ந்த இடத்திலிருந்து உத்தரை இடுபவனுக்கு தெரியாது உழைப்பாளியின் வலியும் வேதனையும். இந்த உலகில் வீரனையும் கோழையாக்கும், கொலையையும் வீரனாக்கும். ரத்தம் சிந்தாத ஒரே ஆயுதம் பணம் மட்டுமே. சில நேரங்களில் ஒவ்வொரு பெண்ணும் அனாதைதான். தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை யாரிடம் சொல்வது என்று அறியாமல் தனக்குள் வைத்துக் கொண்டு இறைவனை மட்டும் நம்பி தவிக்கும் தருணங்களில் ஒரு தாய் 5 குழந்தைகளையும் வளர்த்து விடுவாள். ஆனால் 5 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்றுவது கடினம். இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகின்றோம். வேதனைகள் மட்டுமே ரகசியம். நீ சொல்லிக் கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வழி என்று எதுவாக இருந்தாலும் கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும். காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம். குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகின்ற மனுஷர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லையென்றால் மறுபடியும் நம்மளைத்தான் காயப்படுத்தும். யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழ பழகு. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவரிடத்தில் சுற்ற முடியாது. உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. உன்மேல் அதிக நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம். உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை. அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். இது உண்மை செய்தி. விளக்கம் கொடுத்து கொண்டே எல்லா நேரமும் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. புரிந்தால் புரியட்டும், பிரிந்தால் பிரியட்டும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே.